சூரியநாதம் 35. தொல்காப்பியம் கூறுவது எழுத்ததிகாரம், சொல்ல அதிகாரம், பொருள் அதிகாரம். சிவவாக்கிய அதை எழுத்தும் நீ, எழுத்தின் வடிவம் நீ, இசைந்த பண் எழுத்தும் நீ என்பது தொல்காப்பிய தத்துவம் நேடியதன் கழிவில் 3 சொற்களாக பொருளாக கூறுவதில் தமிழர்கள் தெரிந்திருக்க வேண்டியது என் அறிவில் நீங்களும் என்னை விட சொந்த அறிவில் கூற வேண்டும். தொல்காப்பியம் 10 வரையாவது நான் கூறினால் அதிலிருந்து நீங்கள் 1601 குறிப்புகளிலும் நீங்கள் படித்து அதை உலகிற்கு எடுத்து கூற தமிழ் மொழியை உங்களால் முடியும். இப்படி தொல்காப்பியம் கூறுவது 4 அ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்பால் 7 ஈரளவு இசைக்கும் நெட்டெழுத்து என்பர். இது 5 எழுத்து அ அ இ உ ஏ ஐ ஏ ஓ என்று கூறியது. அந்த அ எழுத்து ஒலி ஒரு அளவை விட ஆ என்று கூறும்போது 2 அளவு. அப்படி இந்த 7 எழுத்துக்களையும் உச்சரிக்க வேண்டும். இப்படி தமிழ் 12 எழுத்து ஒலி சமயம், 19 சமய நேரம், குற்றெழுத்து, நெட்டெழுத்து, ஒலி. இது நம் நாடி நரம்புகளில் செயல்படும். அதையும் நீங்கள் புரிந்து கொண்டால் இங்கு இப்படி கூறுவது தினந்தோறும் தொழிலிற்கு படிப்பவர்களுக்கு தேவை இல்லை. வேறு யாருக்கு தேவை? தெய்வக்கதை, மத தத்துவம் கூறுபவர்கள் அவர்களுக்கு அவர்கள் அந்த வழியில் எழுதியதை மக்களுக்கு கதையாக கூறுவது. நான் பண்டிதன், புரோகிதன், நான் சுவாமி என்ற தகுதி கூறுபவர்கள் எவரோ அவர்கள் வாயில் உச்சரிக்கும் எழுத்து ஒலி நாடி நரம்புகள் செயல் பொருள் அறிந்து அர்த்தம் தொல்காப்பியம் கூறும் எழுத்து வித்தை. சிவவாக்கியர் கூறுவது தமிழ் சித்தர்கள் படிப்பு கோடி மனிதர்கள் பாரம்பரியமாய் வந்தவர்கள் 1925 மங்கிய. அதனால்தான் தொல்காப்பியம் இன்றும் நிலை உள்ளது. அதுபோல ஆதி எழுத்துகளும் தஞ்சாவூரில் உள்ளது. அவைகள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு உங்கள் இஷ்ட வைபவமாக கருத இன்றைய தலைமுறை தலை சாய்க்காது உங்களுக்கு அடிப்பணிந்து அவர்கள் உங்கள் அறிவிற்குள் நிற்பவர்கள் கிடையாது. உங்கள் அறிவை விட கூடுதல் அறிவு அவர்களில் உண்டு. அது காலமாற்றம். இங்கு சூரியநாதம் 34 அ இ உ ஏ ஓ எழுத்துக்கள் ஸ்தானம் கூறியது. அதில் கூறியவையில் புரிந்தவர்களுக்கு இங்கு ஓ என்னும் ஒலிவரை உடல் ஸ்தானம் எழுத்தொலியில் இடம் மாறாமல் ஒலிப்பதில் ஓ இடத்தில் ஐ எழுத்து இங்கு வருவது உயிர் எழுத்து. அப்போது நெற்றியில் ஓ ஒலியும் ஐ ஒலியும் 2 எழுத்தாக வந்தது. இனி ஏ இடத்தில் ஓ ஔ எழுத்து ஒலிப்பதில் வாயு 16 எழுத்து, தொண்டை, சங்கு. அந்த 16 எழுத்தில் உயிரெழுத்தில் ஏ ஏ ஓ ஔ. ஸ்தானம் 4 எழுத்து. உயிர் மெய் எழுத்து சொல் எழுத்தில் கூடி 12 எழுத்து இன்னும் வர வேண்டும். அப்படி எழுத்துக்களை கூறுவதில் நெற்றி 3 எழுத்து. அது இங்கு ஓ ஐ 2 எழுத்து வந்தது. இனிமேல் மெய் எழுத்து 1 வர வேண்டும்.
இந்த உயிர் எழுத்தில் மூலாதார எழுத்தில் ஒரு எழுத்தும் உயிரெழுத்தில் கிடையாது. உயிரெழுத்தின் பெருமை, உயிர் இருக்கும் உடலில் வாய் திறக்கும் சக்தி இல்லை என்றாலும் மூளினால் 12 ஒலியும் கேட்கும். இந்த 12 எழுத்தை விட ஏது மொழியிலும் கூடினாலும் குறைந்தாலும் இந்த வித்தை அங்கு வராது. அந்த மொழியில் அப்படி சிந்திக்கும்போது மலையாளம், சமஸ்கிருதம், அதில் அம், ஆ, இர் என்ற 3 எழுத்து வருகிறது. அதனால் அது மூழலில் ஒலி கடினம். மலையாள இர் ரிஷி எழுத்து தமிழ் அக்கெழுத்தை மறைத்து வைத்து வரைந்திருக்கிறது. அது மலையாளம் தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா காலேஜுகளிலும் உண்டு. தொழில் மேഖലகளில் கம்ப்யூட்டர்களில் வேலை செய்பவர்கள் என் வார்த்தை பொய் மொய் மெய் புரிய உங்களுக்கு உதவும். கூறியது 12 எழுத்துக்கள் பேசும் ஒலி நரம்புகளை பின்பற்றி நீங்களும் புரிந்தால் நான் கூறும் சூரியநாதம், சூரியன் பெயரை கூறுவது உண்மை, எம்மை செயல் நல்லது. அண்மையில் இதுபோல் வன்மமாய் கேட்க முடியவில்லை. சத்தியத்தின் சத்து, புத்திற்கு வித்து. ஒவ்வொருவரிலும் முளைக்க நீங்கள்தான் வல்லவர். தொண்டு ஒவ்வொருவரிலும் முளைப்பது. முழக்குவீர், சப்ஸ்கிரைப் செய்து அறிவை வளருங்கள். தமிழ் பெருமையை மிஞ்சிய வேறு மொழி இல்லை என்று எடுத்து கூறியது வள்ளலார் தத்துவத்தை நாஞ்சில் செய்து தம்பி புலவர் 1907 நடந்த சென்னை ரூரல் அங்கணத்தில் நடந்த பண்டித வித்வான்மார் தமிழர்கள் அங்கு கூடியதில் 101 அவதான அற்புத நிகழ்ச்சி காண்பித்து இலங்கையில் வள்ளலார் திருவருட்பா கவிதை என்று அவர்கள் ஏளனம் செய்ய அது உடல் தத்துவம் என்று கூறி அதை மாற்றி நிரூபித்தவர் போல நீங்களும் வர வேண்டும். தமிழ்நாட்டில் 49,000 ஓலைச்சுவடிகள் இருப்பதை மாற்றி மறைத்து சத்தியத்தை உலகில் எடுத்து கூற